சட்டீஸ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ முட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதாவது ஒரு ஷார்ட்ஸ், ஓகேவா? முட்டீஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி பேசி போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிள், அண்ணன் ஒரு இடத்துல மயிறு அப்படின்னு பேசிட்டாப்புல, இன்னொரு இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, ஒரு கெட்ட வார்த்தையை நீங்க பொதுமக்கள் கிட்ட பெண்கள் இருக்கும்போது இப்படி பேசுறீங்களே, இது சரியா அப்படின்னு. மயிருங்கிறது தப்பான வார்த்தையா? அது ஒரு தமிழ் சொல், உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு தேவையில்லைன்னா மயிர் மொட்டை அடிச்சு போக வந்தானே, மயிர் எனக்கு வச்சுக்கிட்டு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அதை நியாயப்படுத்தி பேசுறாரு. அதாவது தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய தலைவர், கட்சி, யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தவறான வார்த்தையை, கெட்ட வார்த்தைய பேசிடுவாங்க. அது சரிதான், அது எந்த விதத்துல சரி அப்படின்னு நமக்கு முட்டு கொடுக்க வருவாங்கல்ல, அவங்க முட்டீஸ். இல்ல அவங்களுக்கு பிடிச்ச தலைவர், கட்சி ஏதோ ஒரு செயலை பண்ணிருக்கோம், அந்த செயல் எந்த விதத்துல சரி அப்படின்னு நமக்கிட்ட முட்டு கொடுப்பாங்கல்ல, அவங்க முட்டீஸ். ஜட்டீஸ் அப்படின்னா ஜஸ்டிஸ் பேசக்கூடியவங்க. அவங்களுக்கு அவங்க கட்சியில நடக்கக்கூடிய தவறுகள், அவங்க தலைவர் பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாமே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் ஓரளவுக்கு சுமாரான கட்சி நம்ம கட்சி தான். மற்ற கட்சியெல்லாம் சூப்பரான கட்சி. எந்த விதத்துல கெடுதல் பண்றதுல, ஊழல் பண்றதுல, குற்றச்சாட்டுகள் பண்றதுல அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னுடைய தலைவர் சூப்பர் தலைவர், சூப்பர் இல்லாட்டாலும் சுமாரு, மற்ற தலைவர்கள்லாம் ரொம்ப மோசம், ரொம்ப ஊழல் பண்றாங்க, பொய் சொல்றாங்க, திருடுறாங்க, ஏமாத்துறாங்க மக்களை, சரியா? ஆனா நம்ம தலைவர் ஏதோ ஒரு அளவுக்கு தான் பண்றாரு, நம்ம கட்சி ஏதோ ஒரு அளவுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த ஓரளவுக்கு அவங்க சின்ன சின்ன தப்புகளையும் நம்ம பேசணும்னா பொதுவெளியில, நம்ம கட்சியினுடைய, நம்ம தலைவரினுடைய பெயர் கெட்டு போகும், வாக்கு எண்ணிக்கை பாதிக்கப்படும், அதனால வெற்றி சதவீதம் குறையும். ஆதரிக்கக்கூடிய கட்சி தலைவர் சூப்பரு, இல்ல இவங்க தான் கரெக்ட், இவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணினாலும் மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பேசினாலும் அதை பத்தி பேச மாட்டாங்க. இவங்களுக்கு எதிராக உள்ள மற்ற எல்லா கட்சிகளுடைய குற்றச்சாட்டையும் பேசுவாங்க, இவங்களுடைய குற்றச்சாட்டுகளை மட்டும் பேச மாட்டாங்க. இவங்க சட்டீஸ். அதாவது சாட்டை துரைமுருகன் 2 கேட்டகரியிலுமே வருவாரு. அதாவது சீமான் அண்ணன் ஏதாவது ஒரு செயல் பண்ணிட்டாரு, இல்ல அவங்க கட்சி ஏதாவது ஒண்ணு பண்ணிருச்சு, இல்ல பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ முட்டு கொடுத்தும் போடுவாரு. அதே மாதிரி மற்ற கட்சிகளை, டிவிகே, டிஎம்கே, இந்த மாதிரி மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணி பேசுவாரு. அவர் முட்டீஸாவும் இருப்பாரு, சட்டீஸாவும் இருப்பாரு. ஆனா ஒரு சில பேரு மற்ற கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க, அவங்க கட்சிகளை பத்தி பேசவே மாட்டாங்க. அவங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணத்தான் செய்யறேன் அப்படிங்கிற கூட சொல்ல மாட்டாங்க. இந்த அட்வொகேட் நெல்சன் இந்த மாதிரி ஆளுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட்டரா இருந்தாலும் ஏடிஎம்கே பத்தி எந்த இடத்துலயும் பேச மாட்டாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணியும் பேச மாட்டாங்க, விமர்சனம் பண்ணியும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஏடிஎம்கே உடைய சட்டீஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.